Good morning students, welcome to Maths class. இந்த வாரம் கிளாஸில் exercise 1.6ல 8th sum expand using exponents. 8th sumல expand using exponents. Exponentsனா என்ன? நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு நம்பரை எழுதுறத என்ன சொல்லுவோம்னா exponent. இப்போ இங்கே 8th ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6054.321 இந்த நம்பரை நம்ம எக்ஸ்போனண்ட்டை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க எழுதணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதாவது விரிவாக நம்ம எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6054. அப்போ 6000 சொல்லும்போது 6 into 1000 எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 6 into 1000 ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் 0 into ones, tens, hundreds, thousands. அப்போ 0 into 100 plus 5 into 10 ones, tens, hundreds, thousands plus அடுத்து என்ன வரும் 4 into 1 plus இப்போ இந்த 4 into 1 எப்படி பிரிக்கலாம்னா 10 power 0ன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். புரியுதா? பவரில் 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1. இப்போ அந்த 1 வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 10 power 0. இது ஏன்னா இது வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது நம்ம சம்மு போடும்போது ஈஸியாக வர்றதுக்காக 10 power 0. மிஸ் எல்லாத்துக்குமே 10 power 0ஓட வேல்யூ வந்து 1ன்னு கேட்கக்கூடாது. அதாவது 10 power 0 ஏதோ எந்த நம்பர் வந்தாலுமே அதோட பவரில் வந்து என்ன வரும் 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். சரி, ஓகேவா? ப்ளஸ் இப்போ அடுத்தது இங்கே வந்து 0.321 இருக்கு இல்லையா? அப்போ 0.321 0.321 சொல்லும்போது இப்போ இங்கே இந்த 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் என்ன எடுத்துக்கணும்னா 3/10ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி டெசிமல் நம்பரில் வர்றதுனால இதை வந்து டிவைடில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இங்கே எப்படி 6 into 1000, 0 into 100, 5 into 10, 4 into 1ன்னு பிரித்த மாதிரி அதேமாரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட்டை வந்து 3/10ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் செகண்ட் டிஜிட்டை 2/100ன்னு எழுதலாம். ப்ளஸ் 1/1000. புரியுதா? இந்த மாதிரி நாம் பிரிச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் வரதுனால 3/10ன்னு எழுதுனோம்னா அதோட வேல்யூ 0.3. அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2ங்கிற நம்பர் செகண்ட் டிஜிட்டில் வரதுனால 2/100. பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் டிஜிட்டில் வந்து மூணாவது நம்பரை வந்து 1 வரதுனால 1/1000 அப்படின்னு நாம் எழுதிக்கலாம். சரி, இப்போது 6 into 1000, அந்த 6 into 1000 நாம் அந்த 1000 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 10 cubன்னு பிரிக்கலாமா? 10 cubனா என்ன? 10 into 10 into 10, 10 tens are 100, 100 tens are 1000. அப்போ இதை நம்ம பிரித்தாச்சு. அதே மாதிரி 0 into 100 0 தான், அதோட வேல்யூ வந்து நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி 5 into 10, 10 எப்படி பிரிக்கலாம்? நம்ம எக்ஸ்போனண்ட்டில் தானே இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 10 power 1 அப்படின்னு பிரிக்கலாம். ப்ளஸ் 4 into 10 power 0, அந்த 10 power 0வை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3/10ன்னு இருக்கு இல்லையா? இந்த 3/10 இந்த 10 வந்து மேலே கொண்டு வந்தோம்னா என்ன போகும்? 10 power -1. இது வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனண்ட்டில் நான் நடத்தியிருக்கேன். இப்போ கீழே வந்து 10 power 1ன்னு மீனிங்கு. அந்த 10 power 1 மேலே கொண்டு போனோம்னா என்ன மாறும்? -1 மாறும். ப்ளஸ் அதே மாதிரி 2 into 100, 100 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 10 ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ அந்த 10 ஸ்கொயர் கீழே இருக்கு இல்லையா? அந்த 1/10 ஸ்கொயர். சரி, ஃபஸ்ட் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 into 1000 எப்படி பிரிக்கலாம்? 10 power 3 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 6 into 10 power 3 plus 5 into 10 power 1 plus 4 into 10 power 0 plus 3 into 10 power -1 plus 2 into 1/10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் மேலே கொண்டு போனோம்னா கோஷன்ட்ல பிரகாரம் மேலே கொண்டு 10 power -2 மாறும். ப்ளஸ் 1 into 10 power -3. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து போட தேவையில்லை. ஏன் போட தேவையில்லைன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பேண்ட் யூஸிங் எக்ஸ்போனண்ட். நம்ம
எக்ஸ்போனன்ட்னா இந்த பவர்ஸை வச்சு எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 8th ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். 8th செகண்ட் சம் வந்து ஹோம்ஒர்க் போடுங்க. இப்போ 9th ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the number in standard form for the following expansion. Find the number in standard form for the following expansion. இப்போ மேலே 8th சம்மில் என்னென்னு பார்த்தோம், இந்த ஃபார்முக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மை என்ன பண்ணோம், நம்ம எக்ஸ்பனன்ட் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். அதே மாதிரி 9th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பேன்ஷனை கொடுத்துட்டு அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்படியே வந்து ரிவர்ஸில் வரும். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8 × 10⁴ + 7 × 10⁻³ + 6 × 10² + 5 × 10⁻1 + 2 × 1 + 4 × 10⁻2 + 7 × 10⁻4. இந்த எக்ஸ்பேன்ஷனை நம்ம என்ன பண்ணணும், அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். சரி, இப்போ 8 × 10⁻4 இருக்கு இல்லையா, 8 × 10⁻4 8 × 10⁻4னா எத்தனை, 10 × 10 × 10 × 10 எவ்வளோ வருது, 4 zeros ஆட் பண்ணிக்க, எவ்வளோ வருதுப்பா, 10,000. இப்போ 10 வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணு. 10 × 10 10 10s are 100 100 × 10 1000 1000 × 10 10,000. புரியுதா? இப்படி தான் வந்து 10⁻4 போட்டு மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வந்திருக்கு, 10,000. 10,000க்கு எத்தனை zeros, 4 zeros + 7 × 10³ 10³ எவ்வளவு, 10 10s are 100 100 10s are 1000. அப்போ 7 × 1000 + 6 × 10² 10² எவ்வளவு, 6 × 100 + 5 × 10⁻1 வேல்யூ எவ்வளவு, 10 1 10s are 10 + 2 × 1 எவ்வளவு, 2 × 1 2 1s are 2, அந்த 1 அப்படியே போட்டுக்கோ, + 4 × 10⁻2 10⁻2 வந்து எப்படி எழுதலாம், 4 × 1/10² எழுதலாமா. இப்போ மேலேருந்து கீழே வந்தால் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். + 7 × 10⁻4 எப்படி எழுதலாம், 1/10⁻ + 4ன்னு எழுதலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கோம், 8 × 10,000 எவ்வளவு, 80,000. 1 10s 100,000 10,000 80,000 + 7 × 1,000 7,000 + 6 × 100 600 + 5 × 10 50 + 2 1s are 2 + 4 × 1/10² இருக்கா, அங்கே பாருங்கள், 4 × 1/10². 1/10² எவ்வளவு, 1/100. அப்போ 4 × 1/100 + 7 × 1/10⁻4 எவ்வளவு, 10,000. 1 2 3 4. சரி, இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். மேலே 80,000 + 7,000 87,652 80,000 7 ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி போட்டு ஆட் பண்ணிக்க. 1 2 3 4 80,000 7,652 ஆட் பண்ணோம்னா 2 5 6 7 8 87,652 ப்ளஸ், இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றதுனால 4 இங்கே 4 × 1/100ன்னு இருக்குது. அப்போ 4க்கு முன்னாடி எந்த ஒரு அந்த 10ல் வரக்கூடிய எந்த ஒரு டிஜிட்டுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, பாயிண்ட் வச்சுட்டு 0 4 அதே மாதிரி 10 100க்கு அப்புறம் 1000 வரணும் இல்லையா, அந்த 1000க்குமே அங்கே ப்ளேஸ் வேல்யூ எதுவுமே இல்லை, நம்பர் எதுவுமே இல்லை. அதனால் 0 போட்டுட்டு இங்கே 7 ×
1/10,000 எப்படி எழுதலாம்னா அந்த 7 அப்படியே சேர்த்துக்கோ. புரியுதாப்பா? இது மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே 4 × 1/10 பிளேஸில் நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் 0 போட்டுக்கோ. அதே மாதிரி 100 பிளேஸில் இருக்கிறதுனால அந்த 4 போட்டுட்டு 1000 பிளேஸில் எந்த ஒரு நம்பர் இல்லை, அதுக்கும் 0 போட்டு 10,000ல் 7 போட்டு. அப்போ ஸோ ஃபைனல் ஆன்சர் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? 87,652.0407. ஓகேவா? இதுதான் வந்து 9th சம்மில் ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர். மிச்சம் செகண்ட் சம் வந்து ஹோம்ஒர்க் தரேன். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தாச்சு எல்லாமே. அது அப்புறம் வந்து செகண்ட் சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம எல்லாமே பார்த்தது எல்லாமே வந்து ரெடியூஸ் சிலபஸில் கொடுத்ததுனால அதை எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ்னால் அளவீடுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். இப்போ வந்து சர்க்கிளை வந்து நம்ம எப்படி எந்தெந்த விதத்தில் நம்ம மெஷர் பண்ணலாம், அளவீடு பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். இப்போ வந்து சர்க்கிள்னால் எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே படித்தது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டர். சர்க்கிள்னால் என்ன இருக்கும்? ஒரு சென்டர். ஃபஸ்ட்டு சர்க்கிள்னால் என்னன்னு பார்த்துருவோம். ஏ சர்க்கிள் இஸ் த பாத் ட்ரேஸ்ட் பை மூவிங் பாயிண்ட். அப்போ வந்து சர்க்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா a circle is the path traced by moving point. இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா moving point. So that this distance from a fixed point is always constant. அப்போது இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய மூவிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குமா, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட். ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும்னா ஓன்னு எடுத்துக்கணும். The fixed point of the circle is called its center. அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்டருக்கும் அந்த சர்க்கிளோட மூவிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆர். ஓகே, புரியுதா? அடுத்தது for if any 2 points on a circle, if any 2, இது எல்லாமே என்னதுன்னா சர்க்கிளோட பாயிண்ட்ஸ் தான். இந்த சர்க்கிளோட பாயிண்ட்ஸில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸை எடுத்து ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா கார்டு. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்குது. இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா கார்டு. CHORD, கார்டு. கார்டுனா சர்க்கிள் மேலே கூடிய ஏதாவது 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடிய லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் கார்டு. அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து அந்த 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும், அதுக்கு பேர் என்னது கார்டு. அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த கார்டுக்கு பேர் என்னென்னா டயாமீட்டர். என்ன பேர்? டயாமீட்டர். Diameter is the longest chord of the circle. இது வந்து 1 mark question. Diameter is the longest chord of the circle. இப்போ அடுத்தது சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டர். சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம அந்த இது வளைச்சு போடுறோம் இல்லையா, இதை வந்து இந்த சர்க்கிளோட ஒரு சின்ன பார்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஆர்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கியா, அந்த வளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்க்கு. அப்போ ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய 2 ஆர்க்கு பேர், ஒன்று மேஜர் ஆர்க், இன்னொன்று என்னது மைனர் ஆர்க். இந்த சர்க்கிளில் வந்து 2 ஆர்க்காக பிரிக்கலாம். ஒன்று மேஜர் ஆர்க். மேஜர் ஆர்க்னா என்ன? பெருசாக இருக்கும், மேஜர் ஆர்க். இது வந்து மைனர் ஆர்க். இந்த மாதிரி 2 இதுவாக பிரிக்கலாம். இதுக்கு வந்து பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி அப்படின்னு ஒரு ஆர்க்கு, இன்னொன்று சிடி, எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ ஆர்க் வந்து எப்படி ஒரு சர்க்கிளை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஏபி ஆர்க் இப்படி போட்டோம்னா என்ன ஆர்க். ஓகேவா? இப்போ அடுத்தது ஒரு செக்டர்னா இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கேக் இருக்குது. புரியுதா? இந்த கேக்கில் இதுதான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கேக். அப்போ இது வந்து என்னது சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இது வந்து என்னதுன்னா ஒரு கார்டுன்னு எடுத்துப்போம். அப்போ அந்த கார்டை வச்சு பிரிக்கும்போது நமக்கு வந்து ஒரு செக்மெண்ட் கிடைக்குது. செக்மெண்ட்னு ஒரு பகுதின்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து நான் வந்து ஒரு பர்த்டே கேக் மாதிரி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு பீஸாவோ இல்லை கேக்கோ கட் பண்ணி எடுக்கும்போது அந்த பீஸ் எந்த ஷேப்பில் இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும் இல்லையா கேக்கு. அப்போ இந்த ஷேப்புக்கு அந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு மட்டும் என்ன பேருனா செக்டர்.
புரியுதா? அப்போது இங்கே கிடைக்கக்கூடிய செக்டாரில் இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த டாப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்டர் பாயிண்ட், ஓவில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை சொல்லுவோம். அடுத்தது இந்த இது ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த சின்ன ஆர்க், இந்த வளைவு இருக்கு இல்லையா ஏபி, இதுக்கு பேர் ஆர்க்கு. சர்க்கிள் வந்து செக்டரோட ஆர்க்கு. ஏபி வந்து என்ன ஆர்க்கு. ஓஏபிங்கிறது என்ன செக்டார். இந்த ஓஏபிங்கிறது தான் செக்டார். இந்த கேக் பீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கு பேர் செக்டார். இந்த ஓங்கிறது என்ன சென்டர் பாயிண்ட். சரி, அப்புறம் இந்த ஓஏ ஓபிங்கிறது என்னன்னா ரேடியஸ். அப்போது ஒரு சர்க்கிளில் நம்ம என்னென்ன பார்ட்ஸ் பார்த்துருக்கோம்? சென்டர் பாயிண்ட் ஓ, ரேடியஸ் ஆர், ஸ்மால் ஆர், அப்புறம் கார்டு. கார்டு அப்படின்னா என்ன? சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட். இட் இஸ் கால்ட் ஏ கார்டு. Which one is the longest chord? Diameter is the longest chord of the circle. அதே மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து 2 பீஸை பிரிக்கும்போது ஒன்று மேஜர் ஆர்க், பெரிய ஆர்க்கை ஒன்று பிரியும், இன்னொன்று மைனர் ஆர்க்கை ஒன்று பிரியும். சரி, அதே சர்க்கிளை நான் வந்து ஒரு செக்டராக எடுக்கிறேன். செக்டர்னா என்ன? ஒரு கேக் பீஸ் மாதிரி நான் அதை கட் பண்ணி எடுக்கும்போது அது வந்து என்ன ஷேப்பில் வந்ததுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்டாரில் ஓஏ ஓபிங்கிறது என்னென்னா ரேடியஸ். ஒரு 2 ரேடியஸுக்கும் ஒரு ஆர்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் டிவைடட் பை 2 ஆர்க் அண்ட் 2 ரேடியஸ் அண்டு ஆர்க்கு. 2 ரேடியஸு ஒரு செக்டரால் ஒரு ஆர்க்கால் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா செக்டார். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. செக்டார்னால் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டாருக்கு செக்டார் இது போட்டுக்கோங்க டயக்ராமு. அதில் ஓஏ ஒரு ரேடியஸ், ஓபி ஒரு ரேடியஸ், ஏபிங்கிறது என்ன ஆர்க் லென்த்து எல். இப்போ பெரிமீட்டர் சொல்லும்போது த சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ். த சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ் என்னென்ன சைடு இருக்குது? ஆர்க் லென்த்து எல் இருக்குது, ஓஏ ஒரு சைடு, ரேடியஸ் ஒரு ரேடியஸ், ஓபி ஒரு ரேடியஸ். அப்போது எல் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர். இப்போ ஆர் வந்து எத்தனை ஆர் இருக்குது? 2 ஆர் இருக்குது. அப்போ எல் ப்ளஸ் 2 ஆர் யூனிட்ஸ். இப்போ இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் செக்டார். ஆர்க் லென்த் ஆஃப் த செக்டார், ஏரியா ஆஃப் த செக்டார், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். சரி, இங்கே பாருங்கப்பா. இப்போ இதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது இது பாருங்கள், மேட்ச் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இது எப்படி ரீட் பண்ணணும்? பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஸ்னால் சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பை ஆர். இதோட பேர் என்ன? பை. 2 பை ஆர். பைனா இந்த மாதிரி போடுவோம். அடுத்தது ஏரியா ஆஃப் தி செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் ஒரு செக்டர்னு என்ன? சின்ன அந்த கேக் பீஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து செக்டர். அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இது தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னா என்ன? ஒரு சர்க்கிளை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தோம்னா அது வந்து அதுக்கு பேர் என்ன? செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா பை ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர். என்ன பேர்? பை ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர். இது எல்லாமே ஃபார்முலா, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் 1/4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். குவாட்ரண்ட் சர்க்கிள்னால் இந்த இது மாதிரி பிரிக்கணும் இல்லையா? ஒரு சர்க்கிளை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தோம்னா அதுதான் என்னது?
குவாட்ரண்ட் சர்க்கிள். இந்த குவாட்ரண்ட் சர்க்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம். எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாருங்கள் கொஸ்டினை. Find the central angle of the shaded sector. இப்போ இந்த மாதிரி 4 செக்டார் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஷேட் பண்ணி ஒவ்வொரு செக்டராக கொடுத்துருக்காங்க. அதோட சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். புரியுதா? நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். Find the central angle of the shaded செக்டார். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்டார் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்து நடுவில் டயாமீட்டர் போட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. செமி சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா. அப்போ இது வந்து செமி சர்க்கிள், 2 செமி சர்க்கிளாக இருக்குது. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலா என்ன? சென்ட்ரல் ஆங்கிள்னாலே அது என்ன வந்துடும்? தீட்டா. ஃபார்முலா 360 டிகிரி பை n. இதுதான் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஷேடட் ரீஜனோட சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரி, 360 பை n. n எத்தனை பார்ட்ஸாக இதை பிரிச்சிருக்காங்க? 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கணும். புரியுதா? இப்போ வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 8 2s are 16, ஒரு 0. அப்போ சென்ட்ரல் ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 180. இதே மாதிரி இன்னொரு சம் போடுறேன் பாருங்கள். செகண்ட் சம்மு. ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் எப்போவுமே என்னென்னு வச்சுக்கோ? தீட்டா. சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா. சென்டர் பாயிண்ட் தான் O. 1 இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா 360 டிகிரி டிவைடட் பை n. 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோட ஃபுல் சென்ட்ரல் ஆங்கிள் 360. அதில் இந்த சின்ன செக்டரோட சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை இது கொடுத்துருக்காங்க? எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு? 1 2 3 4 5 divided by 5. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 1 5s are 5, 7 5s are 35, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அப்போ 72 டிகிரி. சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 72 டிகிரி. இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் மதியம் இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.